ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது எதுக்காக இந்த பதிவுனா, இந்த திருத்தணியில் நடந்தது தான். இந்திக்கார பசங்க, நானும் இந்திக்கார பசங்களோட தான் வேலை செய்கிறேன். ரொம்ப நல்லா பேசுவானுங்க. அக்கா, அம்மா அப்படி தான் கூப்பிடுவானுங்க. ஆன்ட்டின்ற வார்த்தை கூட அவனுங்க வாயில் வராது. ஆன்ட்டி வந்து பேட் வாய்ஸ் அம்மா அது வேணாம் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு ஒன்றுமே புரியல. பாவமாக இருக்குது. அந்த மூஞ்சை பார்த்தாலே அப்ராணியாக இருக்குது. அந்த அப்ராணி பையனை வெட்டுறீங்க. இதே நம்ம ஆளுங்களை நீ வெட்டி பார்த்துருந்தா என்ன ஆகும் தெரியுமா? அவங்க குடும்பம் உன் குடும்பத்தை சேர்த்து பொழந்துருக்கும். ஏன் இந்த வேலை? இப்போ எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க, வெளி மாநிலத்தில் வேலை செய்கிறாங்க. ஏன் என் தம்பி கூட இப்போ வெளியே போயிருக்கிறான், இது ஒடிசா தான் போயிருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த வேலையை இங்கே பண்ணால் நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்? அவங்க அங்கே ஏதாவது பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கணுமா? இதான் இந்தியாவா? இதுக்கு பேர் தான் ஒற்றுமை நாடா? என்ன நாடுங்க இது? சி, தூணு துப்ப வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கேவலமாயிடுச்சு. முதல்ல இந்த போதைப் பொருள், இந்த மாத்திரைங்க, இதை எந்த நாடு ஒழிக்குதோ அந்த நாடு தாங்க நல்லாயிருக்கும். அவன் என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தங்கம் விலை கிடுகிடுன்னு ஏறுது, வெள்ளி விலை ஏகப்பட்டது போய்கிட்டு இருக்கு. அதை கவனிக்க முடியலை. மாத்திரைகளை கொண்டு வந்து உள்ளே இறக்குறீங்க, அதை பசங்க சாப்பிட்டுட்டு நாசமாக போகுதுங்க. இதை முதல்ல பாருங்கள். நாட்டை காப்பாற்றுறேன், காசு கொடுக்குறேன், பேங்க்கில் 1000 ரூபா போடுறேன், மாதம் இது பொங்கலுக்கு 5000 ரூபா தரேன், துணி தரேன், அது தரேன், இது தரேன், அதெல்லாம் எதுவுமே வேணாம், ஃப்ரீ பஸ்ஸு தரேன், யாரும் எதுவும் தர வேணாம். எங்கள் பசங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. நாங்கள் வெளியே போனாலும் பாதுகாப்பு கிடைக்கணும். வெளியே இருந்து வர்றவங்களும் இங்கே வந்து இருக்கிறவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும். அதை முதல்ல பாருங்கள்.